கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அவன் நம் மீது விதித்திருக்கிற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இறை ஆலயத்திலே நன்மையை எதிர்நோக்கியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே நம் உயிரை விட மேலாக நாம் மதிக்கக்கூடிய அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தோழர்கள் தோழியர்களின் மீதும் இன்னும் இந்த உலகத்திலே மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளின் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் பல மனிதர்களுக்கு வழங்காத ஒரு பெரும் அருட்கொடையான இஸ்லாம் என்கிற அழகான மார்க்கத்தை முஸ்லிம்களாகிய நம் அனைவருக்குமே வழங்கி இருக்கின்றான். இந்த இஸ்லாம் என்கிற இந்த ஏகத்துவ ஜோதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கத்தை வழங்கி இருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். வரலாற்றில் எத்தனையோ நபர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்காமலும் போயிருக்கிறது. அதிலே நாம் முக்கியத்துவமான சில வரலாறுகளாக பார்க்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்களுடைய தந்தை ஆசர் அவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கவில்லை. முகமது நபி அவர்கள் நம் உயிரை விட மேலாக நாம் மதிக்கின்றோம். அந்த இறை தூதருடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாம் என்ற பெரும் அருட்கொடையை வழங்கவில்லை. இப்படி வரலாற்றிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பல நபர்களுக்கு, நபிமார்களுடைய குடும்பத்தினர்களுக்கு, அவர்களுடைய உறவுகளுக்கெல்லாம் இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நாடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் வஹி செய்தி அறிவிக்கின்றான், முகம்மதே, நீ விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைக்காது. நீங்க சிலர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம், ஆதரவு வைக்கலாம். ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த மார்க்கம் அவங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் யாருக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கணும் என்று நாடுகின்றேனோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இப்ப இந்த மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லாம் விளங்கி இருக்கின்றோமா? பிறந்ததிலிருந்து இஸ்லாத்தில் பயணிக்கின்றோம், முஸ்லிமாக வாழுகின்றோம். இஸ்லாத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து பயணிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி பார்க்கின்றோம்? சர்வ சாதாரணமாக இந்த மார்க்க கடமைகளை புறந்தள்ளக்கூடிய ஏராளமான முஸ்லிம்களை பார்க்கின்றோம். இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை வரம்பு மீறி மார்க்கத்திற்கு எதிரான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய ஹராமான செயல்கள்ல போய் விழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்க முடிகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியத்துவமான ஒரு அந்த ஆழத்தை இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் விளங்காமல் இருப்பதுதான் அதனுடைய காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான், ருப்பமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். நாளை மறுமை நாளில் சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு புலம்புவார்களாம், நாங்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழவில்லையே, இஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே. ஒருவேளை இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்திருந்தால், அல்லது இந்த மார்க்கத்தில் நாங்கள் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தோம், ஆனால் இந்த இஸ்லாத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை, முஸ்லிமாக வாழவில்லை. என் பேர் முஸ்லிமா இருந்துச்சு, என் அடையாளம் முஸ்லிமா இருந்துச்சு, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை என்கிற இந்த நிர்கதியற்ற நிலையில் வாழ்ந்தவர்கள் மறுமை நாளிலே இந்த மார்க்கத்தை பின்பற்றாதவர்களும் இந்த மார்க்கம் கிடைக்காதவர்களும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே புலம்புவார்களாம், முஸ்லிமா வாழ்ந்திருக்கலாமே, இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி இருக்கலாமே என்று மறுமையிலே நின்று சிலர்கள் புலம்புவார்கள். இந்த மார்க்கத்தினுடைய வேல்யூ, முக்கியத்துவம் அங்கதான் தெரியும். ஏன் தெரியுமா? நரகம் கண்ணுக்கு முன்னால் காட்டப்படும், அதன் கொடூரமான தண்டனைகளை பார்ப்பார்கள். வெகு தொலைவில் இருந்து அந்த கொடூரமான
தீ பிளம்பின் இரைச்சல் சப்தம் கேட்கும். அப்பத்தான் அந்த மனிதர்கள் உணர்வார்கள், உலகத்திலேயே இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கலாமே, இந்த மார்க்கத்தில் நாம சரியான முறையிலே வாழ்ந்திருக்கலாமே என்று முஸ்லிம்களில் சிலர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அந்த நேரத்தில் அந்த மறுமை நாளிலே இந்த மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை விளங்கி கதறிக் கொண்டிருப்பார்கள், துடிப்பார்கள். அப்ப எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக பிறந்து விட்டோம், ஏதோ பேருக்கு முஸ்லிமா வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலையில் ஒரு இஸ்லாமியன் வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் வாழ்ந்தால் உறுதியான முஸ்லிமாக நீ வாழு என்று சொல்லு. நீ ஏற்றுக்கொண்ட கொள்கை, உனக்கு தரப்பட்ட இந்த மார்க்கம் எல்லோருக்கும் தரப்படவில்லை, உனக்கு தேர்ந்தெடுத்து இந்த கொள்கையை நான் வழங்கி இருக்கிறேன்ப்பா, இந்த கொள்கையில் நீ உறுதியாக இறுதி வரை பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு வழங்கப்பட்ட கொள்கையில் நீ உறுதியா நில். உலகமே ஒன்று திரண்டாலும் சரி, இந்த மார்க்கத்திற்கு எதிராக வந்து நின்றாலும் சரி, உலகத்துக்காக, காசுக்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக, உறவுகளுக்காக இந்த மார்க்கத்தை நீ தூக்கி எறிந்து விடக்கூடாது. இந்த இஸ்லாத்தில் நீ உறுதியாக நிற்க வேண்டும், இந்த கொள்கையை நீ பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொள்கை பற்றோடு வாழுங்கள் என்பதை, உறுதியாக நில்லுங்கள் என்பதை பல இடங்களில் நமக்கு இறைவன் தெளிவுபடுத்துகின்றான். திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹூத் என்கிற அத்தியாயத்தினுடைய 112வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களை நோக்கி சொல்லுகின்றான், முஹம்மதே ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் சாப மஅக, நீரும் உம்முடன் இருக்கக்கூடிய உன்னுடைய உயிர் தோழர்களும் இந்த மார்க்கத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்றால் ஃபஸ்தகிம், உறுதியாக இருக்க வேண்டும். ஏதோ நானும் எல்லாரும் முஸ்லீம், நானும் முஸ்லீம் இப்படி பயணிக்க கூடாது. இந்த மார்க்கத்தில் ஜொலிக்க வேண்டும். நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் என்னிடத்தில் ஏராளமான மார்க்க சட்டங்கள் பிரதிபலிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அங்க அசைவுகளில் ஒவ்வொன்றிலேயும் இந்த கொள்கை பற்று மேலோங்கி நிற்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தௌஹீத் என்கிற இந்த அருக்குடையை பெற்ற நான் இந்த உலகத்திலே இந்த கொள்கையில் வழி பிசகி விடாமல், பாதை மாறிவிடாமல், தடுமாற்றம் ஏற்பட்டு விடாமல் கொண்ட கொள்கையில் உறுதியோடு நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அறிவுரையாக சொல்லுகின்றான். முஹம்மதே வலா தத்கவ், வரம்பு மீறி விடாதீர்கள், பிமா தாமலூன பசீரா, அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இந்த அறிவுரையை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான். ரசூலுல்லாஹ்வோட கொள்கையில் ஒரு உறுதிமிக்க மனிதரை காட்ட முடியுமா? சஹாபாக்கள் இந்த கொள்கையில் எவ்வளவு உறுதியா பயணிச்சாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன அறிவுரையை சொல்றான்? உறுதியாக இந்த மார்க்கத்தில் நில்லுங்கள், உங்களிடத்துல தடுமாற்றம் வந்துடக்கூடாது, இந்த கொள்கையில் நீங்கள் வேரூன்றி நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தில் எனக்கு ஒரு அழகான அறிவுரையை சொல்லுங்கள், இந்த அறிவுரைக்கு பிறகு நான் வேற யார்கிட்டையும் போய் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டிருக்கவே கூடாது, அழகான ஒரு அறிவுரை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரை நோக்கி சொல்லுகிறார்கள், தோழரே, ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று நீங்கள் சொல்லுங்கள், சும்மஸ்தகிம், பிறகு அந்த கொள்கையில் உறுதியாக நின்று விடுங்கள். அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு சொன்னா மட்டும் பத்தாதுப்பா, அந்த கொள்கையில நீ உறுதியா நில்லு, இந்த மார்க்கத்தில் நீ நிலைத்து நில்லு, அதுல தடுமாற்றம் ஒன்று வரக்கூடாது, அல்லாஹ்வின் பாதையில் நீ வீரியமாக செயல்படு என்பதை திருமறை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளை நாம் ஏராளம் பார்க்க முடியும். அப்ப ஒரு முஸ்லீமாக வாழ்வது பெருசு கிடையாது. இந்த மார்க்கத்தில் நாம் முஸ்லீமாக இருந்து என்ன செய்தோம், இந்த கொள்கையில நாம் எப்படி பயணிக்கின்றோம், இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக நிற்கின்றோமா என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். எதனால் கொள்கை உறுதி சீர்குலைக்கிறது, கொள்கையில் நமக்கு மத்தியில ஏன் ஒரு பலவீனம் ஏற்படுகிறது என்று கேட்டால் அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல இறைவன் அதை பற்றி சொல்றான். சூரத்து தௌபா என்கிற அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அசீரத்துக்கும் அம்வாலுக்கும், இப்படி ஒரு பட்டியலையே அல்லாஹ் போடுறான். உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பம், உறவு,
நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து பத்து, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், இவை அனைத்தையும் விட ஒரு முஸ்லிமுக்கு எது விருப்பத்திற்குரியதாக சிறந்ததாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் தான் மிக சிறந்தவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். கொள்கை எதுல பலவீனம் அடையும்? இந்த உலக பொருளாதாரத்துல பலவீனம் அடையும். குடும்ப விஷயங்கள்ல கொள்கை பலவீனம் அடையும். மனைவி மக்கள் விஷயத்துல, தாய் தந்தை விஷயத்துல, உலகத்தினுடைய வியாபார விஷயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையில் வீழ்ச்சி அடையக்கூடிய வழியை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துறான். இதுல எல்லாம் இந்த கொள்கையை விட்டு நீ வெளியே போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குப்பா. இந்த விஷயத்தில் தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தான் இந்த மார்க்கத்தில் நீ பற்றுடையவனாக உன்னை நீ வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களில் இருந்து நீ திசை திரும்பி விடக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒருவேளை தாய் தந்தையை பார்த்து, மனைவி மக்களை பார்த்து, வியாபாரத்தை பார்த்து, தங்கம் வெள்ளியை பார்த்து, இந்த வீடை பார்த்து, வசதிகளை பார்த்து, இந்த மார்க்கத்தை நீ அப்படியே கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கிடுவோம், அப்புறமேட்டு போய் ஏகத்துவ பணிகளை எல்லாம் செய்வோம், நாம செய்ய வேண்டிய காலங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது, வயோதிக நிலையில போய் நாம போய் பணிகளை செய்வோம், மார்க்கத்துல ஈடுபடுவோம், இப்ப நமக்கும் இந்த மார்க்க பணிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க, ஒரு நிர்வாகம் இருக்கிறாங்க, நாம எல்லாம் தாவா செய்ய வேண்டாம், சமுதாய சீர்திருத்தங்களை நாம் செய்யக்கூடாது, நமக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நமக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வியாபாரம் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம போயிருவோம் என்று நாம் இருந்தோம் என்றால் கொள்கைவாதிக்கு அது அழகு கிடையாது. தௌஹீதை நாம் அறிந்த இந்த ஏகத்துவத்தை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கின்றோம், அதற்காக எத்தனை வேர்வை துளிகளை சிந்தி இருக்கின்றோம், அதற்காக எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றோம், இந்த மார்க்கத்திற்காக களப்பணியில் ஈடுபட்டு கொள்கையில் எவ்வாறு பயணிக்கின்றோம், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். யோசித்து பார்க்க சொல்லுகின்றான். ஃபத்தரப்பசு, ஒருவேளை இந்த மார்க்க பணியெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, இந்த கொள்கையை விட எனக்கு இந்த உலகம் தான் முக்கியம் என்று நீங்கள் திரும்புவீர்கள் என்றால் ஃபத்தரப்பசு, நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஒரு கட்டளையை அனுப்புவான், ஒரு அதாபு வரும், ஒட்டுமொத்தமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த கோட்டைகளை எல்லாம் அல்லாஹ் தரமட்டமாக்கிடுவேங்கிறான். இந்த மார்க்கத்தை விட கொள்கையை விட உலகம் தான் பெருசு நீ நினைக்கிறியா? அதை கண்ணுக்கு முன்னால் என்னால் அழித்து காட்ட முடியும். சமீபமாக நடந்த எவ்வளவோ நிகழ்வுகளை பார்க்கிறோமா இல்லையா? ஸ்ரீலங்கா, இலங்கையில என்ன ஆச்சு? ஒரு மழை வெள்ளம், புயல் வருகிறது, ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கப்பட்டது, பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் மண்ணில் புதைந்தது, ஆசாசையா வாங்கி சேர்த்து வச்ச காரு தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போகுது. என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியுமா? மனைவி மக்களை போய் காப்பாற்ற முடிஞ்சுச்சா? அண்ணன் தம்பியை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? தான் சேர்த்து வச்ச வீட்டை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? எல்லாத்தையும் அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிஷத்துல அப்படியே பஸ்பமாக்கிடுவான். நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்தை விட, ஊரை விட, நான் நேசிக்கக்கூடிய அனைத்தையும் விட அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தான் எனக்கு முக்கியம், அவனுடைய மார்க்கம் தான் எனக்கு முக்கியம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லல? உலகத்தையே நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உலகத்தை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் பொருளாதாரத்தை பாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் நேரத்தை செலவு பண்ணு, அந்த கொள்கை விஷயத்துல நீ உறுதியா நில்லு, அந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை நீ சரியாக நிறைவேற்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுரையாக நிகழ்த்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதே போன்று திருமறை குர்ஆனில் இன்னும் பல வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்றான். சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் கொள்கை உறுதியில எப்படி இருந்தாங்க? கொள்கை உறுதினா வெறுமனே நான் வரதட்சணை திருமணத்துக்கு எல்லாம் போக மாட்டேன் பாய், இது மட்டும் கொள்கை உறுதி கிடையாது. நான்லாம் தர்கா வழிபாட்டுக்கு எல்லாம் போகல, பாத்தியா ஓதல, மௌலூது ஓதல, இது மட்டும் கொள்கை உறுதி கிடையாது. கொள்கை உறுதியில் மிக மிக முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? ஏகத்துவத்தின் அடிப்படையில் நின்று நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், அதில் வரக்கூடிய சிரமங்களை பொறுத்துக்கிறோம். இதுதான் ஒரு கொள்கைவாதியிலே அவன் இந்த கொள்கையில் உறுதியா இருக்கிறானா, ஒத்துழைப்பு செலுத்துறானா, அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று தன்னால் இயன்ற களப்பணிகளை, அர்ப்பணிப்புகளை வெளிப்படுத்துகின்றானா என்பதில் இந்த கொள்கை உறுதி விஷயத்துல இதுவும் உள்ளடங்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதில் ஏராளமான அறிவுரைகளை சொல்லுகின்றது. சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் சில அறிவுரையை நமக்கு சொல்றான். அஹ்ஸாப் என்கிற ஒரு போர்க்களம் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் நடந்துச்சா இல்லையா? அந்த போரை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான்.
அதிலே இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய உறுதி, கொள்கை பற்று எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஃபலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், அந்த அஹ்ஸாப் களத்தில் எதிரிகளை மூமின்கள் நேருக்கு நேராக சந்தித்தார்கள். தன் குடும்பத்தை விட்டுவிட்டு, வியாபாரத்தை விட்டுவிட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்தார்கள். எதிரிகளை களத்தில் நேருக்கு நேராக சந்தித்த அந்த முஸ்லிம்களின் மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் அந்த முஸ்லிம்கள் சொன்னார்களாம், களத்தில் நிக்கிறாங்க, எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. சந்தித்த நிலையில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல படம் பிடித்து காட்டுகின்றான். காலு, அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹாதா மா வாதனல்லாஹ வ ரசூலஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலா, இதுதான், இந்த களம்தான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. இந்த களத்திற்காகத்தான் தயாராக இருக்கின்றோம், இதை எதிர்நோக்கித்தான் வந்திருக்கின்றோம். இந்த போரில் எங்களுடைய தலை உருட்டப்பட்டாலும் கூட எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் மூமின்களுடைய மனநிலை. அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் பாருங்க. அஹ்ஸாப் களத்தில் வந்து நின்ற அந்த ஏகத்துவவாதிகள், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க பணியில் எந்த அளவிற்கு தயங்காமல் முன்னேறி சென்றார்கள். அவர்களுடைய வேட்கை, அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் மறுமையை சார்ந்ததாக இருந்தது. இதுதான் கொள்கை உறுதி. நீ ஏற்றுக்கொண்ட கொள்கையில வெறுமனே 5 நேரம் தொழுகிறது அது மட்டும் கொள்கை உறுதி கிடையாதுப்பா. மார்க்க பணிகளில், தியாகத்தில் நீ எப்படி ஜொலித்தாய், இதை அல்லாஹ் பார்ப்பான் மறுமையில். இதற்குத்தான் பரிசுகள் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. மூமின்கள் அந்த இடத்திலே இந்த வார்த்தையை சொன்னார்கள், அஹ்ஸாப் களத்தில் நின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, இந்த வார்த்தை இந்த எதிரிகளின் படைப்பட்டாலும் இது மூமின்களை ஒருபோதும் அச்சுறுத்தவில்லை, அவர்களுக்கு இது ஈமானை, கொள்கை உறுதியை இன்னும் அதிகப்படுத்தியது, அல்லாஹ்வின் மீது இன்னும் நேசத்தை அவர்களுக்கு அது அதிகப்படுத்தியது என்று திருமறை குர்ஆனிலே அந்த மூமின்கள் சஹாபாக்கள் சந்தித்த அந்த களத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இன்றைக்கு நமக்கு எல்லாமே இருக்கிறது, உணவு இருக்கிறது, உடை இருக்குது, வீடு இருக்குது, வியாபாரம் இருக்கிறது. ஆனால் மார்க்க களத்திலே வந்து நின்று ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒதுக்குவதற்கு நாம் நேரத்தை செலவழிக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இதுல கொள்கை உறுதியை நாம் வெளிப்படுத்துகின்றோமா என்பதை தெளிவாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தினுடைய 37வது வசனம், ரிஜாலும், சில ஆண்கள், சில மனிதர்கள் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ இந்த உலகம் சார்ந்த நிகழ்வுகளோ ஒருபோதும் அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டும் அவர்களை திசை திருப்பாது. அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருப்பார்கள். மூமின்களில் சிலர்கள் இறை சிந்தனையிலேயே இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையை கழிப்பார்கள். அவர்களை இறை சிந்தனையிலிருந்து எது திசை திருப்பாது? வியாபாரம் திசை திருப்பிறார். அவங்களுடைய குடும்பமோ மற்ற ஏனைய நிகழ்வுகளோ அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டும் அவர்களை ஒருபோதும் திசை திருப்பி விடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்த சொல்றான், இகாமத்தி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அது அவர்களை திசை திருப்பாது. ஈத்தாய் ஸகாத், ஸகாத்தை வழங்குவதில் இருந்தும் அவர்களை அது திசை திருப்பாது. இந்த உலக செல்வங்கள், இந்த உலக ஆடம்பரங்கள் எதுவுமே நன்மை செய்வதிலேயோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக முனைப்பு செலுத்தி தியாகம் அர்ப்பணிப்புகளை வெளிப்படுத்துவதிலேயோ, இந்த நிலையில் கொள்கை உறுதியோடு பயணிப்பவர்களை இந்த வியாபாரம் இதெல்லாம் திசை திருப்பாதுங்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் அந்த வசனத்துல சொல்றான், யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் நிலை குத்தில் இருக்கும் அந்த நாளை அவர்கள் அஞ்சி அஞ்சி வாழ்வார்கள். அல்லாஹ் சொல்றான் பாரு. ஒரு கொள்கைவாதிக்கு எது அழகு? அவன் கொள்கையில் உறுதியோடு நிற்கிறான், பற்றுடையவனாக இருக்கிறான் என்பதை இந்த மறுமை சிந்தனை தான் அவனுக்கு அதை வெளிப்படுத்துங்கிறான் அல்லாஹ். பார்வைகள் நிலை குத்தி நிக்குமே ஒரு நாளில், அந்த நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். யார் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, என்னால் இயன்ற களப்பணியை நான் செய்வேன், அர்ப்பணிப்பை நான் வெளிப்படுத்துவேன், மார்க்கத்துக்காக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த களத்திலே நான் நிற்பேன் என்கிற அடிப்படையில் கொள்கைவாதிகள் வீரியத்தோடு செயல்படுவார்கள். இதுதான் கொள்கை உறுதிகளில் மிக முக்கியமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் இன்னைக்கு உடல் உறுப்புகள்லாம் சரியா இருக்கிறது, கை இயங்குது, கால் இயங்குது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, எல்லாமே சீராக இயங்கி கொண்டிருக்கிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்துல அம்ர் இப்னு ஜமூஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோல், அவருக்கு ஒரு கால் ஊனமாக இருக்கிறது. நொண்டி நொண்டிதான் நடக்கக்கூடியவரா இருக்கிறார். சில நபித்தோழர்களுக்கு 2 காலுமே இல்லாம இருந்துச்சு. ஏற்கனவே போர் செய்து கால்களை எல்லாம் இழந்திருந்தார்கள். இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் என்கிற நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட போர்க்களத்துல நின்று கொண்டு கேட்கிறார், ஒரு கால் ஊனமா இருக்குது, நடக்க முடியல. போர்க்களத்தில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அரைத்தைன் கத்தல்து ஃபீ சபீலில்லாஹ் ஹத்தா உக்தல, இந்த போரில் ஒருவேளை இறைவனுக்காக நான் போரிட்டு கொல்லப்பட்டால் அம்சி பி ரிஜ்லை ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னா, என்னுடைய இந்த நுண்டியாக இருக்கக்கூடிய ஒரு கால் இருக்குதே, இந்த காலோடு தான் நான் சொர்க்கத்தில் எழுப்பப்படுவேனா, அல்லது இந்த ஒரு காலை அல்லாஹ் நல்ல நடக்கக்கூடிய காலாக சீராக்கி என்னை சொர்க்கத்திற்குள் அனுப்புவானா? அதுக்கு பதில சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த களத்திலே நின்ற அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள், உன்னுடைய 2 கால்களும் சீராக இயங்கும் நிலையில் அல்லாஹ் இந்த போரில் நீ கொல்லப்பட்டால் உன்னை சொர்க்கத்திற்குள் நுழைப்பாம்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே, அப்படியா அல்லாஹ், இந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று ஒரு கால் இயங்காத நிலையில் போர்க்களத்திலே இறைவனின் பாதையில் சென்று தன் உயிரை கொடுத்தார்கள், அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார்கள். அவர் நினைச்சிருந்தா வீட்டிலே உட்கார்ந்திருக்கலாம்ல. அல்லாஹ்வுக்காக அவர் வர வேண்டும் என்கிற அவசியம் என்ன? இயங்காத நிலையிலையும் இறை மார்க்கத்திற்காக களப்பணிகளை செய்தார்களா இல்லையா? உயிரை அர்ப்பணித்து கொடுத்தார்களா இல்லையா? அந்த நபித்தோழர் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல் ஜனாசா அந்த போர்க்களத்துல கிடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபித்தோழர் அப்படியே கடந்து செல்றாங்க, அந்த உடலை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கஅன்னி அன்முரு இலைக்க தம்சி பி ரிஜ்லை ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னா, இதோ இப்போது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டாரே என்ற ஒரு நபித்தோழர், கால் ஊனமானவர், அவருடைய 2 கால்களும் சீரடைந்த நிலையில் சொர்க்கத்திற்குள் நுழைவதை நான் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபித்தோழர்களுக்கு அறிவிப்பு செய்யறாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்தை, தரஜாவை அவர்களால் அடைய முடிகின்றது. நம்மாலேயே அந்த முயற்சிகளை செய்ய முடியல. நமக்கு எல்லாமே இயங்குகிறது, சீராக இருக்கிறது. இறை மார்க்கத்துக்காக வாளை எடுத்து கொண்டு போய் சண்டை போடலாம் நம்மளை யாரும் கூப்பிடல. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இறை மார்க்கத்துக்காக ஒரு பயான், ஒரு நிகழ்ச்சி என்று வருகின்ற பொழுது நாம் அதிலே நம்முடைய அர்ப்பணிப்பை, கொள்கை உறுதியை இதிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமா இல்லையா? அப்ப ஏகத்துவவாதி என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அதிலே இறை மார்க்கத்துக்காக இந்த துனியாவை 2ஆம் பட்சமாக வைத்துக் கொண்டு முதல் இலக்காக ஆகிரத்துடைய மறுமை வாழ்க்கையை வைக்க வேண்டும். ஒரு ஏகத்துவவாதி அப்படித்தான் பயணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். இந்த உலகத்துல நம்முடைய கொள்கை உறுதியை அல்லாஹ் பல வழிகளில் சோதிப்பான். அதில் ஒரு வழி, நாம் அர்ப்பணிப்பு செலுத்துறோமா, தியாகம் பண்றோமா, இதையும் அல்லாஹ் பார்ப்பான். நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்களில் அதிகமாக முதல் தரஜாவை அடைபவர்களில் யாரெல்லாம் இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்றான், நபிமார்கள் இருப்பார்கள், நல்லடியார்கள் இருப்பார்கள், உயிர் தியாகிகள் இருப்பார்கள், உண்மையாளர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, இதுதான் தோழமைகளிலேயே மிகச்சிறந்த தோழமை என்று அல்லாஹ் திருமறையில் தெளிவுபடுத்துகின்றான். நம்முடைய தியாகத்திற்கு ஏற்ப, கொள்கை உறுதிக்கு ஏற்பத்தான் அல்லாஹ் அங்க பரிசை வழங்குவான். அப்ப சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 100 படித்தரம் இருக்கிறது. அந்த 100 படித்தரத்துல நாம எங்க போய் நம்மளை அல்லாஹ் உட்கார வைப்பான்? நம்ம செலுத்திய அந்த உழைப்பு, அர்ப்பணிப்பு, அதில் நாம் நின்ற உறுதிப்பாடு, இதை வைத்துத்தான் அல்லாஹ் மறுமை நாள்ல அந்த சொர்க்கத்தின் தரஜாவை தருவான். இந்த உலகத்துல நம்ம தாழ்ந்ததை நம்ம விரும்புறோமா? உலகத்துல உயர்ந்ததை தான் விரும்புவோம். வீடு கட்டணும்னா நல்ல பெரிய வீடா கட்டணும், போன் வாங்கணும்னா நல்ல ஆப்பிள் ஐபோனா வாங்கணும், நல்ல வண்டி வாங்கணுமா நல்ல ஒரு BMW பென்ஸா வாங்கணும். காசு இல்லைன்றாலும் அதுக்கு நம்ம ஆசைப்படுறோம்ல. இப்ப மறுமையினுடைய வாழ்க்கையில் உயர்தரமான சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் எவ்வளவு ஆசைப்படணும், எவ்வளவு அர்ப்பணிப்பு முயற்சிகளை அதற்காக வேண்டி நம்ம செலுத்தணும். வெறுமனே கொள்கை உறுதி என்பது நம்முடைய அந்த செயல்பாடுகளில் எதை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், மார்க்கத்தினுடைய அந்த களப்பணிகளில் கொள்கை உறுதியை நாம பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் நம்மை அல்லாஹ்விடத்திலே மகத்துவப்படுத்தும். அதை நோக்கித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓடினார்கள். தாயிஃப் நகரத்துல போய் தாவா செஞ்சாங்க, அடி வாங்கினார்கள், இரத்தவாறாக பிரித்து நொறுக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்.
கல்ல தூக்கி அடிச்சு ரசூல்லாவை மயக்கம் வரும் நிலைக்கு தள்ளினார்கள். ஏன் ரசூல்லா அவ்வளவு சிரமப்படணும்? நபிகள் நாயகத்திற்கு சொர்க்கம் என்பது முன்கூட்டியே உறுதி செய்யப்பட்டதான, உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரசூல்லாவை பார்த்து சொல்றான். அப்படிப்பட்ட இறை தூதர் ஏன் அவ்வளவு தூரம் நடந்து போய் மக்காவுல அடி வாங்கினது பத்தாது, இங்க துன்பத்தை அனுபவித்தது பத்தாதுன்னு தாயிஃப் நகரத்துக்கு ஏன் போகணும்? அங்க போய் அந்த மக்களுக்கு ஏன் போய் தாவா பணி செய்யணும்? அதான் சொர்க்கம் உறுதியாயிருச்சு, அல்லாஹ் நமக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டான், நம்ம பேசாம அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுல உட்கார்ந்துக்கிடுவோம் என்று ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் இந்த இஸ்லாத்தை ஒரு அருக்குடையாக வழங்கி இருக்கிறான். இதற்கு எவ்வளவு நன்றி உபகாரம் செய்தாலும் பத்தாது. அந்த அருளை ரசூலுல்லாஹ் புரிஞ்சு வாழ்ந்தாங்க. இஸ்லாம் என்கிற இந்த அருக்குடையின் மகத்துவத்தை விளங்கிய காரணத்தால தான் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு நான் கொலை செய்யப்பட்டால், இந்த பூமியில் எனக்கு மரணம் வந்து நான் ஷஹீதாக்கப்பட்டால், மீண்டும் எனக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து எழுப்பினால் மறுபடியும் இறை பாதையில் போய் நான் ஷஹீதாக்கத்தான் பட விரும்புவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுபடியும் அவன் எனக்கு உயிரை கொடுத்து எழுப்பினாலும் மீண்டும் இறை பாதையில் போய் நான் கொல்லப்படுவதையே விரும்புவேன். மறுபடியும் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்து எழுப்பினாலும் மீண்டும் இறைவனின் பாதையில் எப்போது கொல்லப்படுவோம் என்பதைத்தான் நான் விரும்புவேன். ரசூலுல்லாஹ் ஏன் இதை சொன்னாங்க? இந்த உயிர் அவன் கொடுத்தது, இந்த உடைமைகள் அவன் தந்தது, இந்த கொள்கை அவன் தந்தது. இதை அழகான முறையில் பாதுகாத்து இந்த கொள்கைக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கொள்கை உறுதி என்பது பல வடிவங்களிலே இறைவனின் தரப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் பல சோதனைகளின் மூலியமாக நம்முடைய அந்த கொள்கை பற்றி நாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை நமக்கு இறைவன் பரீட்சை வைத்துக் கொண்டே இருப்பான். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த கொள்கையில் அதிகமாக வேரூன்றி நிற்கிறார்களோ, பற்றி பிடித்து இந்த கொள்கைக்காக வாழுகிறார்களோ, அவர்களை நோக்கி அதிகமான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு யாரும் வரவேற்க மாட்டார்கள், உங்களை பெரிய அளவுல யாரும் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இந்த மார்க்கத்தை உலக அளவில் எந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அவ்வப்போது முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் நிகழ்வதை நாம் அவ்வப்போது பார்க்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டில், குறிப்பாக இந்த தமிழகத்திலேயும் அந்த சோதனைகள் நம்மை நோக்கி துரத்தி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அதுல சமீபத்துல மதுரையில திருப்பரங்குன்றம் பகுதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கலவர நிகழ்வை சங்கிகள் துவக்கி இருக்கிறார்கள். சில காலகட்டங்களுக்கு முன்பாகவே அந்த மலையை வைத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலியமாக முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில ஒன்றாக இணக்கமாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்கள் மத்தியில ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி, எப்பவெல்லாம் இந்த பிரச்சனை வரும் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த எலெக்ஷன் டைம் வரும்போது ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு சர்ச்சு அல்லது ஏதாவது ஒரு கோயிலை ரெடி பண்ணி அல்லது ஏதாவது ஒரு பள்ளிவாசலை ரெடி பண்ணி என்ன பண்றது, இங்க முருகன் பிறந்தார், இங்க ராமர் பிறந்தார் என்று உருவாக்கி சம்பந்தமே இல்லாத பல கதைகளை சுட்டிக்காட்டி சட்டத்தின் துணை கொண்டு அந்த அநியாயத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கே கேள்விக்குறியாக நிற்கிறது. நீதிபதியின் தரப்பில் இருந்து வருகின்றார்கள். நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதிகள் என்ன செய்யணும், அந்த சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தர்கா இருக்கிறது. அந்த இந்து மக்களினுடைய நம்பிக்கை அடிப்படையில உள்ள வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மலையினுடைய உச்சி பகுதியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது. அங்கதான் தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். அப்ப இவ்வளவு ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த தீபம் என்பது அந்த பிள்ளையார் கோயில்ல ஏற்றப்படுகிறது. எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஜேபி ஆட்சி அமைந்ததில் இருந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த தர்காவுக்கு பக்கத்துல போய் தான் நாங்க தீபம் ஏற்றுவோம், ஏன்னா அங்கதான் இந்த தீபம் ஏற்றக்கூடிய கல் இருக்கிறது அப்படின்னு
நீதிமன்றத்தின் மூலியமாக வருகின்றார்கள். இப்ப அந்த ஆய்வு செய்யக்கூடியவர்கள், சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் எதை இந்த தீபக்கல் என்று தர்காவுக்கு சில மீட்டர் பக்கத்துல இருக்குது, அதைத்தான் தீபம் அங்கதான் ஏற்றுவோம். இப்ப பிஜேபி அரசாங்கம், RSS சங்க பரிவார கும்பல்கள் உள்ளே நுழைந்து சதி செய்கிறார்கள். அந்த கல்ல பத்தியான விஷயத்தை நாம பார்க்கின்ற பொழுது, ஆய்வு செய்கின்ற பொழுது அது என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய நில அளவுகளை அளப்பதற்கான ஒரு முக்கோணவியல் வடிவத்தை அறிவதற்கான ஒரு கல் அங்கே அடிநாட்டப்பட்டது. அந்த கல்லு தான். அது தவிர இது தீபம் ஏற்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட நாட்டப்பட்ட கல் இல்லை என்பது வரலாற்று ஆவணங்களின் பூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு திடீர்னு ஒரு கல்லுக்கு மேலதான் நாங்க தீபத்தை ஏற்றுவோம் என்று சொன்னால், அத அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் பூசாரிகள், அந்த பட்டர்கள், அவர்களே அரசாங்கத்துக்கு என்ன மனுவை எழுதி போட்டிருக்கிறாங்கன்னா, நாங்கள் 100 வருட காலங்களாக இந்த பிள்ளையார் கோயில தான் என்ன செய்கிறோம், தீபம் ஏற்றுகின்றோம். மற்ற நாட்களில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் எங்களுடைய இந்த கோயில்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் நாங்கள் வழக்கமாக வைக்கவில்லை. அதே நேரத்தில் நாங்கள் ஏற்றக்கூடிய தீபம் என்பது அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில்ல தான் நாங்க ஏற்றுவோமே ஒழிய, தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் அங்கு தீபம் ஏற்றுவதற்கான இடம் இல்லை. இத்தனை வருடங்களாக நாங்கள் இந்த இடத்துல தான் தீபத்தை ஏற்படுத்துறோம், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த பிரச்சனையும் பிரிவினைகள் எதுவும் வரவில்லை என்று சொல்லி அந்த கோயில் நிர்வாகத்திலிருந்தே அரசாங்கத்திற்கு என்ன செய்யறாங்கன்னா லெட்டர் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களும் தெளிவாக இருந்த பிறகும், அடுத்த இந்த வடநாட்டுல பாபர் மசூதியில கை வைத்த மாதிரி முஸ்லிம்களின் சொத்துக்கள், அது தர்காவோ பள்ளிவாசலோ எதா இருந்தாலும், இப்படி நுழைவதற்கான வாசலை நீதிமன்றத்தின் வாயிலாக திறந்துவிட்டு உள்ளே நுழைந்து பல உயிர்களை காவு வாங்கக்கூடிய கலவர சதிகாரர்களாக இந்த பிஜேபி RSS சங்க பரிவார கும்பல்கள் இருக்கிறார்கள். தமிழக மக்கள் ஒருபோதும் இந்த சூழ்ச்சிகளுக்கு இரையாகிவிடக்கூடாது. இதுல நாம தெளிவாக விழிப்புணர்வோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய இந்து சொந்தங்கள், அவர்களுக்கு இது குறித்த விளக்கங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த அயோக்கியர்கள் பரப்பக்கூடிய இந்த பரப்புரையில் சில பேர் அதுல விழுந்து விடுறாங்க. நம்முடைய கோயில்ல நம்மளே தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களாக திருப்பி விடுகிறார்கள். அப்ப இப்படியான இந்த நேரத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியான நம்முடைய மாற்று மத அன்பர்களிடத்துல நாம அவர்களுக்கு எது சரியான விளக்கம் என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம சொல்லாமலே அவங்களே பலர்கள் அறிந்தும் வைத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் பகுதியில உள்ள மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் கலவரம் ஏற்படுத்துறதுக்கு வெளியூர்ல இருந்து வேணா இறங்குறாங்க. அன்னைக்கு பிரச்சனை நடந்துச்சா இல்லையா, அந்த இடத்துல வந்தவன் பூரா வெளியூர் வாசி, வேன் பிடிச்சு இறங்குறாங்க. வேண்டுமென்றே காவல்துறையை அடித்து அவர்களுடைய மண்டையை உடைச்சு அங்கே ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சிகளை இந்த சங்க பரிவாரங்கள் செய்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, திருப்பரங்குன்றம் பகுதியில உள்ள அந்த கடையை வைத்திருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட போய் மூளை செலவை செய்யறாங்க. கடையை இன்னைக்கு பூரா அடைச்சிருங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இது இந்து விரோத அரசு என்பதை போன்று உருவாக்க பார்க்கிறார்கள். ஆனால் அங்க என்ன மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, நீ சொல்றதை கேட்டு நான் ஏன்டா என்னுடைய கடையை அடைக்கணும், இவ்வளவு நாளா பிரச்சனை இல்லை, இவ்வளவு நாளா கலவரம் இல்லை, நீ கடையை கடைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்த பாய் இருக்கிறாங்க, என் பக்கத்து கடையில இருக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, எல்லோரும் இந்த திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு நாளாக சகோதரத்துவத்தோடு தான் வாழுகின்றோம். நீ என்னைக்கு இந்த ஊருக்குள்ள புகுந்தியோ அன்னைக்குதான் எங்களுக்கு பிரச்சனை, அன்னைக்குதான் எங்களுடைய வியாபாரம் முடக்கப்படுது, அன்னைக்குதான் எங்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்கள் எல்லாம் முடக்கப்படுகிறது என்று அங்கே உள்ள மக்களும், இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மக்களும் இந்த நீதியை விளங்கி வைத்து சகோதரத்துவத்தோடு வாழுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த நிலையில் பல மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் சரியான நிலையில் வாழ்ந்து கொள்கை பற்றோடு வாழ்ந்து பயணிப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.